உதயநிதி ஸ்டாலின் அண்ணாக்கு அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவர் பண்ணது. அவங்க அப்படி தான் பர்சனல் ரீதியாக தான் பண்ணுவாங்க. இப்படி தான் எம்ஜிஆரை பண்ணாங்க. தொடர்ச்சியாக சாகுற வரலாம் அந்த மனுஷன் ஜெயிச்சுட்டே இருந்தார். கலைஞர் இருக்கிறவரெல்லாம் வந்து எம்ஜிஆரை வீழ்த்தவே முடியல. அந்த மாதிரி தான் இப்போ வரலாறு திரும்ப போகுது. ஆல்ரெடி வரலாறு திரும்பிட்டு இருக்குது, திரும்பிடுச்சு. இப்போ அதே வரலாறு தான் இப்போ திரும்ப நடக்க போகுது. அடுத்த 3 வாட்டியும் இப்படியே இவங்க அவதூறு பரப்பினே இருந்தாங்கன்னா, அவரை கேவலப்படுத்துனாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போது ஒரு பவுலர் இருக்கிறார் பும்ரா, விராட் கோலிக்கு பால் போடுறாரு. விராட் கோலி ஒரு ஓவரில் 4 6 அடிச்சிட்டாரு, 5 6 அடிச்சிட்டாரு. உடனே பும்ரா அவங்க எதுவை போய் கேட்குறது, அதாவது விராட் கோலியோட குடும்பத்தை பற்றி எழுகிறது, பொண்டாட்டி அனுஷ்கா சர்மாவை இழுக்கிறது, குழந்தைய இழுக்கிறது, அவர் 12 மணிக்கு இங்கே போகிறார் அங்கே போகிறாருன்னு அப்படி இழுக்கிறது ஒரு பவுலருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நல்லதா? அது மாதிரி தான் இந்த மாதிரி இழுக்கிறது ஒரு பொலிட்டீஷியனுக்கு அழகில்லை. உதயநிதி ஸ்டாலின் அண்ணாக்கு அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அவர் பண்ணது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பாருங்கள், அந்த பையன் இன்பநிதி அவரு கூட வந்து போடுறாரு ஒரு இது, இந்த மாதிரி டங்கா மாதிரி ஊதாரி அந்த சாங்கை போட்டு ஒரு இதில் போட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நியாயமான ஒரு பாலிடிக்ஸ்? இது ஒரு அறம் சார்ந்த அரசியலாக? இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதை விட அதை செங்கல்பட்டில் போயிட்டு அதெல்லாம் குடும்பம் எடுத்து இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணுறதை விட ஒரு டீசெண்டான பாருங்கள், என்னை கேட்டால் ஸ்டாலின் சாருக்கும் உதயநிதி அண்ணனுக்கும் மெச்சூரிட்டி இல்லை பெருசாக அப்படின்னு தான் சொல்லணும். உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் டிஎம்கேவுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் இல்லை. அந்த ஊரில் பாருங்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் யோகி ஆதித்யநாத்தோட ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற சமாஜ்வாடி கட்சி தலைவருடைய மகளை கேவலப்படுத்துகிறாங்க, கொச்சைப்படுத்துகிறாங்க பிஜேபி தொண்டர்கள். யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே எவன்லாம் கலாய்கிறானோ கேவலப்படுத்துகிறானோ அவன் மேலாம் எஃப்ஐஆர் போட்டார். இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்குது, அது எப்படி நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவரை அவ்வளோ மோசமாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ ஒரு யோகி ஆதித்யநாத்துக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லைன்னா என்ன நீங்கள் சமூக நீதி, என்ன நீங்கள் சனாதன ஒழிப்பு, என்ன நீங்கள் சகோதரத்துவம் சமத்துவம்னு இப்போ யாரை ஏமாத்துறீங்க? இதே மாதிரி வந்து மக்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஆட்சியிலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனசில் வந்து என் மனசில் விஜய் தான் இருக்கிறார். என் மனசில் விஜய் தான் இருக்கிறார், ஸ்டாலின் ஐயா இல்லை. பெரும்பான்மையான மக்கள் மனசில் விஜய் தான் இருக்கிறார். அப்படி மக்கள் மனசு ஃபுல்லாக வந்து ஸ்டாலின் ஐயா தான் இருக்கிறாருன்னா இந்நேரம் ஒரு 180 தொகுதி வின் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு மே 4. ஏன் ஜெயிக்கல? அப்போ இதில் தெரிஞ்சிடுச்சுல மக்கள் மனசில் யார் இருக்கிறானே. அதனால் இன்னமும் எதுக்கு இதெல்லாம் வந்து உருட்டிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் புரியல. பெட்டர் லக்கு நெக்ஸ்ட் டைம், அவ்வளோதான். அடுத்த மேட்ச் வரும், அடுத்த சீசன் வரும். இந்த சீசன் சென்னை தோத்துச்சுன்னா சென்னை இன்னும் ஒப்பாரியாக வச்சுட்டு இருக்கிறான். உங்களை மாதிரி கல்யாண வீட்டுக்கு போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒப்பாரியாக வச்சுட்டு இருக்கிறான். அடுத்த சீசன் அவ்வளோதான். அடுத்த சீசன் இந்த சீசனில் வந்து ருத்துராஜும் சிவம் துபேவும் சரியில்லையா, தூக்கி போடு, வேறு நல்ல பிளேயர் எடு, ஹர்திக் பாண்டியா வேறு ஏதாவது ஒரு நல்ல பிளேயர் எடு. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேயர் தான், உதயநிதி இன்பநிதின்னு இந்த பிளேயரை வச்சு ஆடி அடுத்து ஒரு 15 சீசன் தோக போகிறாங்க. ராசா வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு திமுக உள்ள. கனிமொழி டீம் vs உதயநிதி டீம், 2 பேருக்கிட்டே தான் போட்டியே. ஒன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று கனிமொழி. ஏன்னா கலைஞரோட பேரன் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர். ஆனால் கனிமொழி மேடம் கலைஞரோட டைரக்ட் அரசியல் வாரிசு. திமுக 2 உடைய போது பாருங்கள். இப்போவே வந்து பல இடத்துல கனிமொழி மேடமுடைய அந்த போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க, நாளைய தமிழகமே நீங்கள் தான் முதல்வர். அப்படி கனிமொழி மேடம் வந்தால் கூட நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவேங்க, ஆதரவு கொடுக்க மாட்டேன், வாழ்த்து சொல்லுவேன். ஏன்னா வரட்டும், மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு அம்மா இந்த தமிழ்நாட்டில் வரட்டும், ஜெயலலிதா அம்மா மாதிரி வரட்டும். ஆனால் இவங்க பார்த்தோன்னா ஒரே ஃபேமிலியாக அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அப்படி ஒரு ஃபார்மேஷன் வரும்பொழுது இந்த கட்சி 2 உடையும் போது ராசா அவர்கள் கனிமொழி மேடம் பக்கம்தான் நிற்பார். இதை நான் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் நிற்பாருன்னு கேட்குறேன். பல பேர் இன்றைக்கி இருக்கிற சில பெரிய பெரிய தங்கம் தென்னரசு சார் அவங்கெல்லாம் கூட கனிமொழி மேடம் பக்கம் தான் போவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரை விட கனிமொழி மேடம்க்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. சவுத் சைட்லலாம் பெரிய செல்வாக்கு இருக்குது மேடம்க்கு. அதனால் அவங்க வரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் இவர் இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கட்சி அப்படிங்கிறது 2-3 அணியாக இன்றைக்கி அதிமுக என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படி போகுது. அப்போது ராசா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு வழியில் கொண்டு போனோன்னா அவர் இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் போகிற இடத்துலலாம் அவரும் வந்து பாவம் ஒப்பாரிகள் தான் வச்சிட்டு இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணலாம். இப்போ சட்டசபையில் வந்து விஜய் வந்து பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேச ஆரம்பித்தா வெளிநடப்பு செஞ்சு போயிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேச அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பேச ஆரம்பித்தோடனே ஓடுறது, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான். இது வந்து நல்ல பொலிட்டிஷியனுக்கு அழகில்லை. அது உதயநிதி அண்ணா வந்து இவ்வளோ பேசுகிறாரு, நாங்கள் ஜென்சி, நாங்கள் அப்படி இப்படி, நான் கலைஞர் அவர்களின் பேரன், முத்துவேல் ஸ்டாலினுடைய பையன், இப்படிலாம் பேசுகிறாரு. என்ன விஜய் தானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க கூத்தாடி, பேசுங்க. தற்கூரி, அரசியல் தெரியாது, சும்மா லக்கில் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்களா? ஏன் அவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் அவரை பார்த்து பயந்து ஓடுறீங்க?
இந்த நகரம் படத்தில் வடிவேலு சுந்தர்சியை பார்த்துட்டு வாடா நீ ஏரியா வாடா அப்படின்ட்டு போவார் பாருங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறார் அண்ணன். இதெல்லாம் வந்து நல்லதுக்கே வந்து இல்லை. அவங்க இந்த கட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் போச்சுன்னா, இந்த லட்சணத்தில் போச்சுன்னா, பிரதர் நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அண்ணா நிற்கிறாரு. அவர் பின்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா, சேகர் பாபு சார் நிற்கிறாரு, பெரியசாமி நிற்கிறாரு, தங்கம் தென்னரசு நிற்கிறாரு, இன்னும் இந்த இவருன்னா அந்த ஒரு பழைய பீஸெல்லாம் இருக்குது. இந்த பழைய பீஸெல்லாம் பார்த்தோம்னா கலைஞர் கூட நின்று இருந்தாங்க. கலைஞர் முன்னாடி பின்னாடி ஓகே ஐயா தலைவர் அண்ணாக்கு அப்புறம் வந்து இந்த கட்சியை வழிநடத்தினார். அடுத்து இந்த பீஸெல்லாம் பார்த்தோம்னா ஏஜ் ஆகுது, ஸ்டாலின் சார் பின்னாடி நிற்கிறாங்க. அப்புறம் இந்த பீஸெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி உதயநிதி அண்ணா பின்னாடி நிற்கிறாங்க. அடுத்து இந்த பீஸ் இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இன்பநிதி பின்னாடி நிற்பாங்க. கடைசி வரைக்கும் இவங்க நின்றுட்டு தான் இருக்கணும். அதனால் இப்போத்துலேருந்தே ஒரு தடி கொடுத்துடணும் முதல்வர் விஜய். ஏன்னா இப்போ பேலன்சிங்க்கு, ஏன்னா நாளைக்கு இன்பநிதி பின்னாடி அப்படி நிற்கும் போது இப்படி பேலன்ஸ் ஆடும். அதாவது இந்த ஐயா இப்படி தான் பேசுவாங்க. சத்தியமாக இப்படி தான் ஆக போகுது. ஓல்டேஜ் ஹோம் அது ஆல்ரெடி. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? எங்கள் ஆள் பாருங்கள், சட்டசபையில் நிற்கிறாரு. பின்னாடி கனிமொழி மேடம். கனிமொழினா எந்த கனிமொழி? கோயம்புத்தூர் கனிமொழி மேடம். என்ன வயசு அவங்களுக்கு? கம்மி. இந்த பக்கம் பாருங்கள் விக்னேஷ் அண்ணன். இந்த பக்கம் அப்படி இப்படின்னு ஒரு சூப்பராக ராஜ்மோகன் சார். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசுலேருந்து ஒரு 38 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அமைச்சராக. இது ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதிக்கு அழகா? இல்லை பாவம் அவங்கள வந்து காலகாலமாக கொத்தடிமையாக வச்சுக்கின்னு 90 எப்பா என்னால் முல்லப்பா எல்லாம் விட்டுருப்பா 90 வயசு ஆகுதுப்பான்னு விட்டா கூட இவங்க விட மாட்டாங்க. இல்லை நீ நின்று தான் அவனை இன்பநிதி பின்னாடி. இது ஒரு மோசமான ஒரு அரசியல் நீங்கள் பண்ணிவிட்டு எங்கள் தலைவரை கேள்வி கேட்குறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். உதயநிதிக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்ற. அதனால் இருந்திருந்தால் வின் பண்ணியிருப்பாங்கன்ற. இருந்திருந்தால் இந்நேரம் வின் பண்ணியிருந்திருப்பாங்கன்ற. ஒய்எஸ்ஆர் வந்து ஆனார்ல அங்கே. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆனார்ல. இத்தனைக்கே 45 வயசுலேயே ஆகிட்டார். அப்போ இவர் ஆகியிருக்கணும்ல. இல்லைன்ற ஓப்பனாக இல்லைன்ற. இருந்ததுன்னா நீங்கள் காட்டு, 2029 காட்டு. சும்மா வந்து திரிஷா வச்சு போடுறது இதெல்லாம் வேலைக்காது. இருந்ததுன்னா நீங்கள் காட்டுங்கண்ணா, காட்டுங்க. உதயநிதி அண்ணா தம்பிண்ணா அப்படின்றான் ஒருத்தன் வந்து. ஒரு சிங்கிள் டீ 15 ரூபா. அதுக்கு யூஸ் ஆகுமா இந்த வார்த்தை? ஒரு டீ ஃப்ரீயாக கொடுப்பான்னு சொல்லு இந்த டீகளில். நான் போய் சொல்கிறேன், நான் உதயநிதி நான் தம்பிண்ணா 15 ரூபா எடுத்து வைடான்வான். டீக்கு மாஸ்டர் 15 ரூபா எடுத்து வச்சு வைக்கிறியா இல்லை வந்து சுத்தண்ணி அவன் மேலே ஊற்றுவான்னுவார். இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு யாருக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க? வந்து தாவேக்கா தான் 2029 தாவேக்கா தான், 2031 தாவேக்கா தான். தளபதி உங்களை மாதிரி 200 இப்போ 500 ரூபாவாமே சொல்கிறாங்க. உங்களை மாதிரி 500 காசை வாங்கி நிற்கிற கூட்டம் இல்லை. இந்த வெயிலில் யாருக்காக நிற்கிறான்? தளபதிக்காக நிற்கிற கூட்டம். அதனால் இந்த மக்களுக்கு மக்களாட்சி, மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. அதனால் உதயநிதி அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அது நீங்கள் எடுத்து பாருங்கள். அதனால் எங்கள் தளபதிக்கு உதயநிதி அண்ணா இன்னும் அவருடைய ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கணும். தளபதி தான் வெற்றி. உள்ளாட்சி முதல் உலகம் வரை தளபதி உலக அரசியலிலும் கால் பதிப்பார். தமிழக வெற்றி கழகம் தான் இனி வரக்கூடிய எல்லா எலெக்ஷனில் வின் பண்ணோம். என்றைக்காவது விஜய் சாராக பார்த்துட்டு இல்லை நான் பிரைம் மினிஸ்டராக போகிறேன் அப்படின்னும் போது தான் டிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக் கிரியேட் ஆகும்.